ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என்னடா இது நெஞ்ச பேசுதே ஈவினிங் வரும்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் பேச வந்துட்டாங்களே அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. கண்டிப்பா அப்படிதான் நிறைய பேர் யோசிப்பீங்க. ஏதோ இப்ப ஸ்கிப் பண்ணிடலாம், இல்ல அப்படியே ஓட விட்டு பாத்துடலாம் அப்படின்னு கூட நினைப்பீங்க. ஆனா முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க, கொஞ்ச நேரம் தான் பேசுவோம். ஆக்சுவலாக என்னென்னா, நான் ஈவினிங்குள்ளார எப்படியாச்சும் வீடியோ மேக் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சி தான் மார்னிங் கம்யூனிட்டி போஸ்ட்டே வந்து போட்டேன், ஈவினிங்குள்ளார வீடியோ வரும் அப்படின்ட்டுன்னு. பட் ஒரு விஷயம் என்னென்னா வந்துட்டு மேக் பண்ண முடியலை. பிகாஸ் வளகாப்பு ஃபங்க்ஷன், ஸோ காஸ்டியூம்ஸு, பேக்ரவுண்டு, ஏஐ அது இதுன்னு அவ்வளோ இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு நான் வந்து வாய்ஸ் வந்து கொடுக்க காட்டியும் எனக்கு போதும்னு ஆயிடுச்சுங்க. ஸோ ஒரு வழியாக வந்துட்டு இப்போ தான் வாய்ஸே வந்து கொடுத்து முடிச்சிருக்கேன். இன்னும் வந்துட்டு ட்வின் கிராஃப்ட் ஆப்லேருந்து நான் வந்து எக்ஸ்போர்ட் போடணும். எக்ஸ்போர்ட் போட்டு முடிச்சதுக்கப்புறம் எடிட்டிங் ஒர்க் நிறையா இருக்குது. ஸோ எடிட்டிங் ஒர்க் முடிச்சதுக்கப்புறம் அந்த ஆப்லேருந்து நான் எக்ஸ்போர்ட் போட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நான் வந்து அப்லோடே வந்து பண்ண முடியும். ஸோ இந்த ப்ராசஸ்லாம் முடிகிறதுக்கு எப்படியும் நைட்டு ஒரு 8-9 மணி ஆகிடும். ஏன்னா இடையில வந்து என் பையன் ஸ்கூல் போகிறான்னு சொன்னேன் பார்த்தீங்களா. ஸோ அவனுக்கு ஹோம் ஒர்க்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் அதுலேயும் கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஸோ அவனோட ஹோம் ஒர்க்லாம் வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும், எடிட்டிங்கே ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு இன்றைக்கி நைட்டு அது எப்படியும் 9 மணி ஆகிடும். ஸோ 9 மணிக்கு கொடுக்குறதுக்கு நம்ம நாளைக்கு காலையில் கொடுக்கலாமே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதை உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக தான் இந்த சின்ன வீடியோவே நான் வந்து மேக் பண்ணினேன். ஐ ஹோப் இப்போ உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் இந்த வீடியோ எதுக்குன்னு. ஆமாங்க, நான் மார்னிங் கம்யூனிட்டி போஸ்ட்ல சொன்ன மாதிரி என்னால் இப்போ வந்து வீடியோ கொடுக்க முடியல. அதுக்காக நான் வீடியோ கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது ரீசன் கிடையாது. நான் வந்து வாய்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். ஸோ அதை வந்து எக்ஸ்போர்ட் போட்டு அதுக்கப்புறம் அது சேவ் ஆகி அதுக்கப்புறம் வந்துட்டு அதை வந்து வேற ஆப்பில் போட்டு இன்னும் நிறைய எடிட்டிங்லாம் இருக்குது, ஏஐலாம் நிறைய யூஸ் பண்ணணும். ஸோ இவ்வளோ எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணி எல்லா ஒர்க்கையும் முடிச்சு அதை அப்லோட் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகிடும். ஸோ அதனால இப்போது நம்ம அதை பண்ணுறது நம்மளோட மார்னிங் டைம் ஆஸ் யூஷுவல் 11 o'clock. ஸோ ஓகே, நாளைக்கு மார்னிங்கே கொடுத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி தான் வந்துட்டு நான் நாளைக்கு மார்னிங் கொடுக்கலான்னு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக நாளைக்கு மார்னிங் வந்துட்டு வீடியோ வந்து வரும். ஸோ எனக்காக நான் கம்யூனிட்டி போஸ்ட் போட்டு ஒரு கொஞ்சம் பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அட் த சேம் டைம் அவங்க எல்லாருக்கிட்டையுமே நான் சாரியும் கேட்டுக்கிறேன், ஏன்னா சொன்ன மாதிரி என்னால் வீடியோ கொடுக்க முடியல. அண்ட் ஒன் மோர் திங், கண்டிப்பாக நான் இதை சொல்லி ஆகணும். என்னென்னா வந்துட்டு ரெகுலராக நெஞ்சம் பேசுதே பார்க்குறவங்களுக்கு வந்துட்டு என்னடா இவங்க 4 நாள் கண்டினியூஸாக வீடியோவே போடலை, அதை பற்றி இவங்க எதுவுமே சொல்லலை அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து தோணியிருக்கலாம். ஸோ அதுக்கு ஆன்சர் பண்ண வேண்டிய பொறுப்பு எனக்கு கண்டிப்பாக வந்து இருக்குது. அதை வந்து கண்டிப்பாக கம்யூனிட்டி போஸ்ட்டில் என்னால் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஸோ அதனால் இந்த வீடியோலேயே வந்து சொல்லிடுறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள். ஆமாங்க, ஆக்சுவலா நெஞ்சம் பேசுதே ரெகுலரா பாக்குறவங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் டெய்லியும் வீடியோ வந்து கரெக்டா ஷார்ப்பா மார்னிங் வந்து 11 o'clock கொடுத்துருவேன். அண்ட் ரெகுலரா கொடுத்துருவேன். சண்டே மட்டும் வீடியோ வராது. எப்பவாச்சும் ரொம்ப உடம்பு சரியில்லைன்னா அப்ப வீடியோ வராது, அவ்வளோதான். மற்றபடி நான் வந்துட்டு ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாம டெய்லி வீடியோ வந்து எப்படியா இருந்தாலும் வந்து கொடுத்துருவேன். ஸோ பட் ரீசன்ட் டைம்ல போய் பார்த்தீங்க அப்படின்னா நான் நெஞ்சம் பேசுவேன் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கொடுத்துருப்பேன். அப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டு 4 நாள் ஆகுது. எனக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கு, என்னடா இது நம்ம வீடியோ போட்டு 4 நாள் ஆகுதா அப்படின்ட்டு. பட் என்ன ஒரு உண்மை அப்படின்னா வந்துட்டு நெஞ்சம் பேசியே மேக் பண்றதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்டே வந்து வரலங்க. அதுதான் வந்து உண்மை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வியூஸ் வந்துட்டு ரொம்ப 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 டவுன் ஆயிடுச்சு. எனக்கு வந்து எப்பவும் வர வியூஸ் வந்துச்சுனாவே போதும் தான். ஏன்னா எப்பவுமே எனக்கு அப்படியே 10,000 20,000 அந்த மாதிரிலாம் வியூஸ் போகாது. ஒரு 3,000 வியூஸ் வரும். அட்லீஸ்ட் அது வந்தால் போதும் அப்படிங்கிறதுல தான் வந்துட்டு நான் இவ்வளோ நாளுமே வந்து வீடியோ வந்து கொடுத்துருக்கேன். பட் அதை விட லோவா ரொம்ப ரொம்ப லோவா, அது சொல்ல முடியாத அளவுக்கு வியூஸ் வந்து ரொம்ப டவுனாக வர்றதுனால மட்டும்தான் எனக்கு நெஞ்சம் பேசியே மேக் பண்ணுறதுக்கு வந்துட்டு இன்ட்ரெஸ்டே வரமாட்டேங்குது. ஸோ அதுதான் வந்து மெயின் ரீசன். இன்னொன்று வந்து என்னன்னா, இதனால நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடுறேன். ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வச்சுட்டு என்னால் வீடியோ மேக் பண்ண சத்தியமாக முடியலைங்க. இதுதான் வந்து உண்மை. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு வளகாப்பு வீடியோவுமே மேக் பண்ணியிருக்க மாட்டேன். கொஞ்சம் லேட்டாக இன்னும் 2 நாள் கழிச்சு மேக் பண்ணி கொடுத்துக்கலாம் அப்படின்னு தான் வந்து நினச்சிருந்தேன். பட் நிறைய பேர் வந்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கேட்குறீங்க, போஸ்ட்டில் கேட்குறீங்க, மனம் விரும்புதே ஸ்டோரியில் வந்து கேட்குறீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கே மனசு ஒரு மாதிரி உறுத்துனுச்சு. ஏன்னா 2 எபிசோட் தான் இருக்குன்னு நான் சொல்லிட்டேன். ரெகுலராக பார்த்த ஆடியன்ஸ்க்கு அந்த 2 எபிசோடை பார்க்கணும் அப்படின்னு கண்டிப்பாக வந்து ஆசை வந்து இருக்கும். ஸோ அட்லீஸ்ட் உங்களுக்காகவாச்சும் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு வந்துட்டு அந்த ஸ்ட்ரெஸ் அது இதுன்னு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நான் வந்துட்டு வீடியோ மேக் பண்ண உட்காந்தேன். ஸோ ஒரு வழியாக வாய்ஸும் கொடுத்து முடிச்சுட்டேன். இன்னும் எடிட்டிங் மட்டும்தான் இருக்குது, அதையுமே முடிச்சிருவேன். ஸோ கண்டிப்பாக மார்னிங் வந்து வீடியோ வந்து வந்துடும்.
ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு நெஞ்சு பேசுதே கண்டிப்பாக 11:30க்குள்ளார வந்துடும். ஸோ எல்லோரும் மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள். நம்ம மித்ராவோட வளகாப்பு நீங்கள் எல்லாருமே ரொம்ப நாள் எதிர்பார்த்த ஒரு எபிசோடு. ஸோ வந்து மறக்காமல் பாருங்கள். அண்டு எபிசோடில் ஒரு நீங்கள் எதிர்பார்க்காத நிகழ்வுகளும் இருக்கும். ஸோ எதையுமே வந்து மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள். அண்ட் ஒன்ஸ் அகெயின் நான் வீடியோ கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுக்காமல் இருந்ததுக்கு ஐம் ரியலி சாரி. அண்ட் அட் த சேம் டைம் என்னோட சிச்சுவேஷனையும் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நான் வந்துட்டு நம்புகிறேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதையே ஆல்ரெடி நிறைய பேர் ஸ்கிப் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பார்த்து அந்த நல்ல உள்ளங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.